குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் the relationship between rate of interest and investment. In commonly, if there is a high rate of interest, the lenders they give one more amount lending to the capital or investment because they are getting more interest. So when the rate of interest high, the supply of capital is more. Okay, and we are explained that how the rate of interest influence the level of investment in the economy. அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த வட்டி விகிதத்திற்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ள உறவு எவ்வளவு பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்பதை பார்க்கணும்னு சொன்னால், இட்ஸ் a higher interest rate reduce the investment. என்னங்க சார் இதில் எப்படி சொன்னீங்க? இப்போ lenders they are ready to give more amount, but borrower, those who are involved in the business, the entrepreneur, அப்போ அவங்க என்னன்னா they reduce the business. அதான் கொடுக்குறாங்க. The higher interest rate reduce the investment because higher rate increases the cost of borrowing and require investment to have a higher rate of return to your profit. அதாவது வட்டி வீதம் அதிகரிக்கும் போது கடன் பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும். அப்போ அதனால் என்ன பண்ண இருக்குது? அதிக லாபம் தரக்கூடிய வருவாய் தரக்கூடிய அந்த எந்தெந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதில் மட்டுமே முதலீடு செய்யப்படும். மற்றதெல்லாம் லாபம் கிடைக்கல, வருவாய் கம்மியாக இருக்குன்னா அதில் செய்ய மாட்டாங்க. இதுதான் ரியல். அப்போ as the real cost of borrowing rises, fewer investment projects are profitable. அப்போ கடனுக்கான செலவு உண்மையாக உயரும்போது குறைந்த அளவு முதலீட்டில் லாபம் தரக்கூடிய இனங்களில் முதலீடு செய்வார். என்ன கேட்டுக்கணும்? கடனுக்கான உண்மை செலவு உயரும் போது, இந்த ரியல் காஸ்ட் உயரும்போது, அப்போ என்ன பண்ண குறைந்த அளவு முதலீட்டில் எந்தெந்த தொழிலில் அதிக லாபம் தரக்கூடிய இனங்கள் கண்டுபிடித்து அதில் மட்டுமே முதலீடு செய்வாங்க. அப்போ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைசஸ் ஃப்ரம் ஒரு பர்டிகுலர் percentage to another percentage, then you get the fall in the amount the investment from. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 5% to 7% 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுதுன்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? ஒரு 100 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு சொன்னால் அவன் ஒரு 75 crore தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். அப்போ அளவு குறைஞ்சிருது அப்படிங்கிற. ஸோ இஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் இன்க்ரீஸ்டு then it will tend to discourage investment because investment has a higher opportunity cost. அதாவது இந்த முதலீட்டிற்கான செலவு இது என்ன பண்ணுதுன்னா அதிக அளவு வாய்ப்பு செலவாக இருப்பதால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அப்போ வட்டி வீதம் குறையும். ஸோ the investment will be reduced. With the higher rate of
it is more expensive to borrow money from a bank. Then second, saving money in a bank gives a higher rate of return. Therefore, using the savings too, the finance investment has an opportunity cost of lower interest payment. என்ன சொல்கிறாங்க நம்பர் ஒன்னில் வித் த ஹையர் ரேட்ஸ், அது இன்ட்ரெஸ்ட் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட அதிக வட்டியோடு வங்கியில் இருந்து பணம் பெறுவது அதிக செலவிற்கு வழிவகுக்கும். இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் டு borrow மணி ஃப்ரம் எ பேங்க். இது ஒன். நம்பர் டூ, இப்போ சேவிங் மணி எங்கே போகணும்? பேங்கில் தான் சேமிக்கிறோம். இப்போ வங்கியில் பணத்தை சேமிப்பதனால் அதிகப்படியான ஈவு கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கிது, பங்கு கிடைக்குதுன்னா அதில் என்ன பண்ணுவோம், நம்ம சேமிப்பை நிதி முதலீட்டுக்கு பயன்படுத்துவதில் குறைந்த வட்டி செலுத்துவதற்கான வாய்ப்பு செலவாக அமையும். Therefore, the using the savings to finance investment has an opportunity cost of lower interest payment. அப்போ if the interest rate rises, the firms will need gain a better rate of return to justify the cost of borrowing using savings. வட்டி விதம் அதிகரித்தால் நிறுவனம் ஆதாயத்தை அதிகரிப்பதற்கான தேவை ஏற்படும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட், the marginal efficiency of capital. What is the marginal efficiency of capital? மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. The marginal efficiency of capital was introduced by J.M. Keynes as an important determinant of autonomous investment. அதாவது இந்த தன்னிச்சையான முதலீட்டை தீர்மானிக்கின்ற முக்கியமான காரணி எதுன்னு சொன்னால் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஸோ the marginal efficiency of capital is the expected profitability of an additional capital assets. It may be defined as the higher rate of return over cost expected from the additional unit of capital asset. அதாவது என்ன சொல்கிறாங்க, the marginal efficiency of capital is expected profitability of an additional capital asset. அதாவது இந்த கூடுதலான மூலதன அலகிலிருந்து எதிர்பார்க்கப்படும் லாபமே மூலதன ஆக்கத்திறன் என்று வரையறுக்கலாம். அப்போ வாட் இஸ் மீனிங் ஆஃப் marginal efficiency of capital? The marginal efficiency of capital is a rate of discount which makes the discounted present value of expected income stream equal to the cost of capital. அதாவது எதிர்பார்க்கப்படும் வருவாய்க்கும் மூலதனத்திற்கான செலவிற்கும் உள்ள விகிதமே மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் ஆகும். Okay, so the marginal efficiency of capital, it depends on two factors. One is the prospective yield from a capital asset. அது மூலதன சொத்தின் மூலம் கிடைக்கும் வருங்கால லாபம். Number two, the supply price of capital assets. மூலதன சொத்தின் அளிப்பு விலை. இது ரெண்டு அது அப்போ the marginal efficiency of capital
is influenced by short run and long run. இது என்னன்னா, இந்த மூலதன நிதியின் ஆக்கத்திறன் குறுகிய கால மற்றும் நீண்ட கால காரணிகளால் தூண்டப்படுகிறது. These factors are discussed in. இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். In short run, demand for the product. குறுகிய காலத்தில் எவ்வாறு இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் அதிகரிக்குதுங்க என்பதை தூண்டப்படும் என்பதை பார்க்கலாம். அப்போ பொருளுக்கான தேவை, டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். If the market for a particular goods is expected to grow and its costs are likely to be fall, the rate of return from investment will be high. So the entrepreneur is expected, if entrepreneur expected a fall in the demand for goods and rise in the cost, the investment will be decline. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய அது பொருளின் சந்தை விலை உயரும் என்ற எதிர்பார்ப்பும் அதன் செலவு குறைந்து காணப்படும் போது முதலிலிருந்து எதிர்பார்க்கப்படும் வருவாய் கட்டாயமாக அதிகரிக்கும். இட் வில் பி இன்க்ரீசஸ் ஹையர். அப்போ தொழில் முனைவர் என்டர்பிரனர் என்ன பண்ணுவார், பொருட்களுக்கான தேவை குறையும் என்றும் செலவு கூடும் என்று எதிர்பார்த்தால் அப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறையும். இந்த இன்வெஸ்ட் வில் பி டிக்ளைன். அப்போ அடுத்து லிக்விட் அசட்ஸ். If the entrepreneur are holding the large volume of working capital, they can take advantages of the investment opportunity that come in their way. செயல்திறன் மூலதனத்தை அதிக அளவில் கையில் வைத்திருந்தால் தன் வழியே வரும் முதலீட்டு வாய்ப்புகளின் நன்மையை ஏற்றுக்கொள்வார். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, the marginal efficiency of capital ஆக்கத்தினை அதிகரிக்கும். will be high. Third one, sudden changes in income. வருமானத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம். The marginal efficiency of capital is also influenced by the sudden changes in income of the entrepreneur. If the business community gets windfall profits or tax concession, the marginal efficiency of capital will be high and hence the investment in the country will go up. On the other hand, the marginal efficiency of capital falls with the decreases in income. அதாவது ஒரு தொழில் முனைவோரின் திடீர் வருமான மாற்றமும் இந்த மூலதன எதிர்நிலை ஆக்கத்திறனை பாதிக்கும் காரணியாக இருக்கிறது. பாதிக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி, வணிக சமூகம் எதிர்பாராமல் லாபமோ அல்லது வரி சலுகையோ பெற்றால், windfall profits or tax concession, அப்போ இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அதிகரிக்கும். ஆதலால் இந்த எக்கானமியில் நாட்டில் முதலீடு அதிகரிக்கும். இன் அதர் ஹேண்ட், மாறாக when the income reduces, the marginal efficiency of capital will decreases in the income. அப்போ வருமானம் குறைந்தால் மூலதனத்தின் ஆக்கத்திறன் குறையும். நெக்ஸ்ட்,
the current rate of investment. அதாவது நடைமுறை முதலீட்டு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனதர் ஃபேக்டர் which is influences the marginal efficiency of capital is the current rate of investment. In a particular industry, if in a particular industry much investment has already taken place and the rate of investment currently going on in that industry is also very large, then the marginal efficiency of capital will be low. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொழிலில் உள்ள நடைமுறை முதலீட்டு வீதம் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறனை பாதிக்கின்ற மற்றொரு காரணி ஆகும். ஓகே, அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, குறிப்பிட்ட தொழில் ஏற்கனவே இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிலாம் ஏற்கனவே அதிக அளவில் முதலீடு செய்யப்பட்ட நிலையில் அதே தொழிலில் மேலும் முதலீடு செய்தால் அப்போது இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் குறையும் அப்படிங்கிறாங்க. வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமைசம் அண்ட் பெசிமிசம், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையற்ற அலைகள், வேவ்ஸ் அலைகள் சொல்லுவோம். ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையற்ற. The marginal efficiency of capital is also affected by waves of optimism and pessimism. எப்படிங்க சார்? In the business cycle, if the businessman are optimistic about the future, அதாவது the businessman எதிர்காலத்தில் நல்ல is think that optimistic in future, the efficiency, marginal efficiency of capital will be likely to be high. அதாவது எதிர்காலத்தில் தொழில் நல்லா இருக்கணும் நம்பிக்கை கொண்டிருந்தால் the marginal efficiency capital ஹையாக இருக்கும். During the period of pessimism, அதே அவர் எதிர்காலத்தில் தொழில் நல்லா இருக்க நம்பிக்கையற்று இருந்தால் the marginal efficiency of capital underestimated, so that will be low, குறைவாக இருக்கும் சொல்லலாம். ஓகே, அடுத்த இப்போ லாங் ரன்னில் எப்படி இருக்கும்? இப்போ ஷார்ட் ரன் பார்த்தாச்சு, லாங் ரன் பார்க்கணும். இந்த லாங் ரன் ஃபேக்டர்ஸ் which influence the marginal efficiency of capital. Number one, rate of growth of populations. If the marginal efficiency of capital is also influenced by the rate of growth of population. மக்கள் தொகை வளர்ச்சி, இதுவும் வீதம் அந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டலை பாதிக்கக்கூடிய காரணியாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த பாப்புலேஷன் க்ரோத் இஸ் க்ரோயிங் வெரி ரேப்பிட் ஸ்பீட் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் யூஷுவலி believed that the demand of various type of goods will be increases. அப்போ பொருட்களுக்கான தேவையும் அதிகரிக்கும் பல்வேறுபட்ட. அப்போ என்று எதிர்பார்க்கப்படும். அப்போ இந்த விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி மூலதன ஆக்கத்தினை அதிகரிக்கும். ஏன்னா நிறைய டிமாண்டு தேவைப்படும். இப்போ டிமாண்ட் வருதுன்னா நிறையா பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. இப்போ பொருட்களை உற்பத்தி செய்யும்போது நிறைய லாபத்துக்கு இருக்கும். அப்போ மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த growth of population increases in slow, increasing but low. அப்போ marginal efficiency capital slowing down.
In its rise of growth will be discourages investment and thus reduce the marginal efficiency. அப்போ குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டாக குறைக்குது. டிஸ்கரேஜ் பண்ணுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சிடும். அதனால் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் குறையும். செகண்ட், டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் ப்ரோக்ரஸஸ், தொழில்நுட்ப முன்னேற்றம். This also influenced marginal efficiency of capital. எப்பன்னு பார்க்கலாம். If the investment and technological development take place in the industry, the prospect of increases in the net yield tightens up. For example, the development of automobiles. It has greatly stimulated the rubber industry, the steel and oil industry, etc. So, we can say that the invention and technological improvement encourage the investment in various projects and increases the marginal efficiency of capital. அதாவது தொழில்களில் முதலீடு, தொழில்நுட்ப முன்னேற்றமும் ஏற்பட்டால் நிகர லாபத்தில் ஒரு சுபிட்சமான மாற்றத்தை கொண்டு வரும். எக்ஸாம்பிள், இப்போ 20th செஞ்சுரியில் ஏற்பட்ட இந்த ஆட்டோமொபைல் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ரப்பர் இண்டஸ்ட்ரியிலையும், இரும்பு எஃகு தொழிற்சாலைகளிலும், எண்ணெய் தொழிற்சாலைகளிலும் பெரிய அளவில் ஒரு மோட்டிவேட் உந்துதலை ஏற்பட செய்தது. அதனால் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம் பல வகையான திட்டங்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஊக்கமளித்து இந்த மூலதன ஆக்கத்திறனை மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை அதிகரிக்கும். The next, monetary and fiscal policy. The cheap money policy and liberal tax policy paved the way for the greater profit margin, and so marginal efficiency of capital is like to be high. அதாவது இந்த மலிவிலை பண கொள்கையும் தளர்வான வரி கொள்கை அதிகப்படியான லாபத்தை ஈட்ட வழிவகை செய்கிறது. இப்போ அதனால் மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனை உயர்த்தியுள்ளது. த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், அது எப்படி சார் செய்யுதுன்னா, எஸ், இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, smooth administration, maintenance of law and order helps to improve the marginal efficiency of capital. Next, resources availability. அதாவது வளங்கள் கிடைப்பது. The cheap and abundant supply of natural resources, efficient labor and stock of capital enhance the marginal efficiency of capital. மலிவான மற்றும் மிகுதியான இயற்கை வளங்கள், திறமை மிக்க உழைப்பாளர்கள், மூலதன இருப்பு போன்றவை மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இந்த லாஸ்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் பார்ட், அடுத்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சொன்னால் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன்.
அங்கே மூலதன இறுதிநிலை உற்பத்தி திறன், இங்கே முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி. The marginal efficiency of investment is the expected rate of return on investment as additional units of investment are made under specifically specified the conditions and over a period of time. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கூடுதல் முதலீட்டில் இருந்து எதிர்பார்க்கப்படுகிற விளைவின் வீதம் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஆகும். அப்போ when the cost of borrowing is high, the business are less motivated to borrow money and make investment on different projects because the high cost of borrowing reduce the profit, the margin of the business firm, profit margin of the business firm. அதாவது கடனுக்கான வட்டி வீதம் அதிகமாக இருந்தால் பல்வேறு திட்டங்களில் தொழில் செய்வதற்கான ஆர்வம் குறையும். அதனால் நிறுவனங்களின் லாப வீதம் குறையும். ஓகே, அப்படின்னா we can compare the MEC and MEI, marginal efficiency of capital and marginal efficiency of investment. This is important question, 3 mark questionல வரும். நீங்கள் அதை பார்த்து கவனமாக கேட்டுக்கோ. இந்த comparison is very important one. The marginal efficiency of capital is based on a given supply price for capital. Given supply price for capital. இது மூலதனத்தின் அளிப்பு விலையை பொறுத்து அமைகிறது. Marginal efficiency of investment என்னன்னு சொன்னால், it is based on the induced change in the price due to change in the demand for the capital. இது மூலதனத்தின் தேவையில் ஏற்பட்ட மாற்றங்கள் விலையை தூண்டும் மாற்றத்தை பொறுத்து அமைகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா மூலதனத்தின் அளிப்பு விலையை பொறுத்து அமைகிறது. இது மூலதனத்தின் தேவையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அது விலை தூண்டும் மாற்றத்தை பொறுத்து அமைகிறது. செகண்ட் ஒன், இட் ரெப்ரசன்ட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆல் சக்சஸிவ் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் வித்தவுட் regard to existing capital. அதாவது ஆரம்பத்தில் உள்ள மூலதனத்தை கணக்கில் கொள்ளாமல் ஒவ்வொரு மூலதன அலகிலிருந்து கிடைக்கும் விளைவை குறிக்கிறது. இங்கே MEI, it shows the rate of return on just those unit of capital over and above the existing capital stock. அப்போ ஆரம்ப மூலதனத்திற்கு பின்னர் வந்த மூலதனத்தின் விளைவு விகிதத்தை காட்டுகிறது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், the capital stock is taken on the x-axis on diagram. இது இந்த ஹரிசாண்டல் லைனில் மூலதன இருப்பு காட்டப்படுகிறது. இங்கே அதே தான், ஹரிசாண்டல் லைன்லேயே தான், இங்கேயும் x-axis தான் டயக்ராம் இருக்குது. Fourth point, it is a stock concept. இது ஒரு இருப்பு கருத்துரை கொண்டது. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் எ ஃப்ளோ கான்செப்ட். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், இட் டிட்டர்மைன் த ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்டாக் இன் த எக்கானமி அட் ஈச் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒவ்வொரு வட்டி வீத அளவிலுமான உத்தம மூலதன இருப்பை, ஆப்டிமம் இருப்பை இது நிர்ணயிக்கிறது. இங்கே
It determines the net investment of the economy at each interest rate given the capital stock. கொடுக்கப்பட்ட மூலதன இருப்பில் ஒவ்வொரு வட்டி வீத அளவிலும் நிகர முதலீடு எவ்வளவு என்பதை நிர்ணயிக்கிறது. தேங்க்யூ. இன்றைக்கி இவ்வளவு போதும். நாளைக்கு மல்டிப்ளையர் பற்றி ஆக்சைடு பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.